ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய அரண்மனையில் கட்டடங்கள் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டார். அதற்கு கல் நிறைய தேவைப்படும். அதுக்கு ஒரு யோசனை பண்ணார். பக்கத்தில் இருக்கிற மலையில் போய் கல்லுகளை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கல் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதை கீழே கொண்டு வரணுமே, அதுக்காக அவர் ஒரு 40 ஆள்களை கூலிக்கு பேசி கல் எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக ஆரம்பத்தில் ஆரம்பித்தானுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக தாண்ட அவங்களுக்கு செய்யறதுக்கு முடியல, சலிப்பு வந்துருச்சு. மகாராஜாட்ட போய், மகாராஜா, எங்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு முடியல, கூலியும் பத்தலை, நாங்கள் நின்றுக்கிறோம், நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மன்னனுக்கு கொஞ்சம் குழப்பம். இவங்களே நின்றுட்டா மறுபடியும் வேற ஆட்களை கூப்பிட்டாலும் ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு தென்னாலி வந்து, வணக்கம் ராஜா, சொல்லுங்க. கல்லை கீழே எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அரண்மனை கட்டுறதுக்கு கல் ரெடி சரி பண்ணிட்டோம். அதை கீழே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆளுகையும் சரி பண்ணிட்டோம். அவனுங்க கீழே கொண்டு வந்து கொஞ்ச நாளாக கொடுத்துட்டு இப்போ முடியல அப்படின்னு சொல்கிறானுங்க. இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் அடைக்கலாமா அப்படிங்கிறாரு. வேண்டாம் மகாராஜா, அதுக்கு வேற ஒரு வழி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கூட்டத்தில் கூப்பிட்டு, சரிப்பா, கொஞ்சம் 3 மாதத்துக்கு செய்யுங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த கல் தூக்கிட்டு வர்றது உங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான், அதுக்காக நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். உங்கள் ஆளுக்கு ஒருத்தனுக்கு ஒரு கழுதையை வாங்கி நாங்கள் தந்துடுறோம். நீங்கள் இந்த கழுதையை மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து கல்லை இறக்கி வச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் தூக்குற வேலை கிடையாது. ஸோ அந்ததுனால உங்களுக்கு இந்த கூலியிலே செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மகாராஜாவும் கோச்சுக்கிறாரு. என்ன தென்னாலின்னு, இருங்க பொறுத்துருங்க பார்க்கலாம் மகாராஜா அப்படிங்கிறாங்க. சரின்னு கொஞ்ச நாளாக 10 நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு. இப்படியே ஒரு 3 மாதம் வரைக்கும் தினம் கழுதிங்க மேலே போகும். திருப்பி அங்கேருந்து கல்லில் கொண்டு வந்து கீழே இறக்கி இந்த வீணுங்க ஓட்டிகிட்டு வந்து விட்டுருவானுங்க. 4வது மாதம் கழிச்ச உடனே தெனாலி ராவணன் என்ன பண்ணா, எல்லா வேலைக்காரனையும் நிறுத்திட்டான், 40 பேர்த்தையும். மகாராஜா அதுக்கும் கேட்டார், என்ன தென்னாலி, செய்கிறவனையும் நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு, கொஞ்சம் இருங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மேலே ஏற்பாடு பண்ணுறான். கழுதியை தட்டி விட்டு போ அப்படிங்கிறான். கழுதிக்கு வரிசையாக கீழே இறங்கி வருது, கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து இறக்கி வைக்குது. கீழே இருந்து மறுபடியும் போன்னு தட்டுறானுங்க கழுதிய முதுகில். அது பாட்டில் மேலே போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் தெனாலிராமன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.